வணக்கம். ஜாவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்புணர்வுகள், அப்புறம் போதை கலாச்சாரம், கஞ்சா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரச்சனையின் அடிப்படையில் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் வன்கொடுமைகள், குறிப்பாக பெண்களுக்கு, அதிலும் குறிப்பாக தனியாக செல்லக்கூடிய பெண்களுக்கு, தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இந்த மாதிரி ஒரு இந்த 7-8 மாதமாகவே ரொம்ப ரொம்ப அதிகம். அதன் அடிப்படையில் கூட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் கடற்கரையில் உட்கார்ந்த ஒரு மெக்கானிக் மிகப்பெரிய ஒரு மேட்ரு பண்ணார். அதாவது டெய்லி ஒருத்தி கூட்டிகிட்டு வந்து நிலா வெளிச்சத்தில் உட்கார வச்சு அவன் மடியில் படுத்தா தான் அவர் சிக்கன் சாப்பிடுவாராம். அந்த பொண்ணு பேட்டி கொடுக்குறான். ஆமாம், இத்தனைக்கு அவருக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைகள்லாம் எல்லாமே இருக்கிறாங்க. மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கு தெரியாமல் ஒரு டெய்லியும் மாதம் ஒரு 60,000 70,000 இது மாதிரி எவ்வளோ ஒருத்தி கூட்டிகிட்டு வந்து மடியில் படுக்க வச்சு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகிறது. அதன் அடிப்படையில் போலீஸார் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துருக்க, அது ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்துருக்குறேன், அது நிலா வெளிச்சம், இப்படி இருந்தால் எப்படிப்பா? அப்புறம் நாங்கள் போலீஸார் நான் கேள்வி கேட்போம்ல, எங்களுக்குன்னு ஒரு தனி சட்ட விதிகள் இருக்குல்ல, நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்புறம் எங்களை நோக்கி தான் நீ வரணும். அப்படி இருக்கக்கூடிய சமயம் நாங்கள் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கூட பலவிதமான கேட்கக்கூடிய சமயத்தில் நீ யாரா கேள்வி கேட்குற, ஆச்சா போச்சான்னு சொல்லி போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு போலீஸாரும் வீடியோ எடுக்கிறாங்க, அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அதை இது பண்ணி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும்னு சொல்லி போட்டு பில்டப் பண்ணி அப்புறம் தூக்கி விசாரிக்கிற சமயத்தில் அப்புறம் அந்த மெக்கானிக் நபர் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறாரு. அப்புறம் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கி போயிட்டுருக்கு. காரி துப்பி பேப்பர்லேருந்து அத்தனை சமூக வலைத்தளம் வரைக்கும் ஒரே நாரி போய், அப்போ அந்த பெண்ணும் ஃபுல்லாக போதை, அந்த பொம்பளையும் போதை, அந்த ஆளும் போதை. போலீஸாரை தாறுமாறாக பேசினாச்சு இப்படி இன்றைக்கி வழக்கு பதிவு செய்து விசாரணை போயிட்டுருக்கு. ஆமாம், இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஆமாம், அவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கிறாங்க. ஒருத்தவன் ஞானசேகர்னு வந்தவன் வேலையை காட்டிட்டான், அண்ணா அந்த பல்கலை வளாகத்திலே காட்டினான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அந்த இடத்துல போலீஸார் இருந்திருந்தாங்கன்னா அப்புறம் தடுத்துருப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் நடந்தது. மெரினா கடற்கரையில் ஒரு 2 பேர் உட்காந்துருந்துருக்காங்க, ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் உட்காந்துருக்காங்க. நைட்டு 1 மணி. அப்போ பாதுகாப்புங்கிற கான்செப்டில் போலீஸார் ரோந்து வந்திருக்காங்க, போலீஸில் ஆமாம், இன்றைக்கி ஏகப்பட்ட இடங்களில் போலீஸார் இருக்கக்கூடிய ஒரு சூழல். நல்ல விஷயந்தான் இது, அது பாதுகாப்பு தான். அதை மக்களாகி நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனால் இந்த மாதிரி நாதாரி நாய்ங்க தவறாக பயன்படுத்தி போலீஸாரை திட்ட வைக்கக்கூடிய ஒரு செயல், போலீஸாரிடம் தவறாக அநாகரீகமாக பேசக்கூடிய ஒரு செயல். இல்லை, ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை பற்றி போகிறீங்களா, போலீஸார் சரியில்லை, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டுன்னு சொல்லிவிட்டு பெருசாக பில்டப் பேசுகிறீங்களா? அப்போ போலீஸ் சொன்னால் மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்வி தான். மெரினா கடற்கரையில் 4 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க. போலீஸ் கமிஷனர் அருண்குமார் சார்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் செக்அப். நல்ல விஷயந்தான் அது. அது பாதுகாப்பு. நம்ம சில இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி போடுறது, அப்புறம் தவறான நடவடிக்கைகள், மற்றபடி தவறான முரண்பாடு உள்ள ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு அது வசதி. அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் போலீஸார் கேட்கக்கூடிய சமயத்தில் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, டிஸ்டர்ப் ஏற்படுத்துது தெரியுமா? அதனால அந்த மாதிரி ஒரு சம்பவம் மெரினா கடற்கரையில் லேடிஸ் அண்ட் ஜென்ட் பேசிகிட்டு இருக்காங்க. போலீஸார் வர்றாங்க. வரக்கூடிய சமயத்தில் அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க சமயத்தில், என்னம்மா இந்த நேரத்துக்கு 1 மணிக்கு உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் யார் புருஷன் பொண்டாட்டியா லவ்வரான்னு கேட்டிருக்காங்க. ஏன் கேட்கக்கூடாதா? ஒரு ஜென்ஸு ஒரு லேடிஸு உட்காந்துருக்கிறீங்க, எதுக்காக உட்காந்துருக்கிறீங்க? புருஷனாக இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளை இதாக இருக்கணும், புருஷன் பொண்டாட்டியாக இருக்கணும், ரைட்டு, ஓகே. அது கழுத்தில் தாலி இருக்கா இல்லை எவங்கண்ணா? இன்றைக்கி ஒன்றுமே நம்பவே முடியல. ஆமாம், அது தாலியை கழட்டி வச்சுட்டு வந்துடுறாளுங்க, அது விட்டுருங்க. மற்றபடி லவ்வரான்னு கேட்டிருக்காங்க போலீஸார். அது போலீஸ் ராஜ்குமார் கேட்டிருக்கார், லவ்வரான்னு கேட்டிருக்காங்க. இல்லை சார், லவ்வர் இல்லை சார், கணவன் மனைவி இல்லை சார், இல்லை இல்லீகல் சார்.
அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டவரெலாம் நிறைய பேர் இருக்கிறான் இன்றைக்கி. அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டவன் இருக்கிறான், அப்புறம் அடுத்த புருஷனை கூட்டிகிட்டு வரவங்களும் இருக்கிறான். இதில் பெண்கள் தான் நிறைய தவறு செஞ்சிட்ருக்காங்க. இந்த சம்பவத்தில் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் டோட்டலாக பெண்கள் நிறைய தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அப்போ கேட்குற சமயத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து கோபம் அடைஞ்சு ஏறிக்கிச்சு. என்ன ஏறுறதுக்கு என்ன இருக்குது? கோபம் ஏறுவதற்கும் பிபி ஏறுறதுக்கும் மற்றபடி கோபப்படுவதுக்கு என்ன இருக்குது? இல்லை அந்த பொண்ணு கேட்டிருக்குது, நாங்கள் வந்து புருஷன் பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் லவ்வர்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு. இல்லைம்மா தனியாக உட்காந்துருக்கீங்கன்னா அப்படி தான் கேட்க முடியும். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது கேட்கத்தான் முடியும். இதில் கேட்குறது என்ன தவறு அப்படின்னு போட்டு இதை வந்து அந்த பெண்ணும் வந்து வீடியோ எடுத்துருக்குறான், அவரும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. வெகு நேரம் ரொம்ப அமைதியாக அமர்ந்திருக்காங்க. அது நேரத்து அந்த ஆம்பளை பேசலை, பொம்பளை தான் பேசுகிறான். எங்களை பார்த்து கணவன் மனைவி என்று எப்படி கேட்பீங்க, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? ஏன் இதில் என்ன கேட்குறதுக்கு என்ன கொடுத்த? போலீஸுங்கிற ஒரு அதிகாரம் போதும், சந்தேக கேஸுங்கிற ஒரு அதிகாரத்தை உள்ளே தூக்கி போட்டு முட்டிக்கு தட்டலாம். இந்த மாதிரி இல்லீகலாக அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கானா, இவன் வந்து அடுத்தவன் புருஷனை கூட்டிகிட்டு வந்திருக்காளா அப்படிங்கிற பல விதமான கேள்வி இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இல்லைம்மா பாதுகாப்புக்காக கேட்டம்மா சொல்லிவிட்டு அந்த போலீஸ் ராஜ்குமார் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு கூடிய சமயத்தில் அந்த இடத்த வந்து அப்படியே அந்த பொண்ணை வந்து வீடியோ எடுத்துருக்குறான். போலீஸாரும் கரெக்டாக வீடியோ எடுத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் அப்புறம் அந்த பொண்ணு பேசியிருக்கிறான், நீங்கள் கணவன் மனைவியா என்று கேட்டது லவ்வராக என்று கேட்பது மிக அநாகரிகமான செயல். கணவன் மனைவியாக நாங்கள் இருக்கணுங்க அவசியம் கிடையாது, நாங்கள் லவ்வராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்ன அக்கா தம்பியா இல்லை அண்ணன் தங்கச்சியா நம்ம கேட்கணுமா இல்லையா? கணவன் மனைவி ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக உட்காந்துருக்க, ஒன்று கணவன் மனைவியாக இருக்கணுங்க, ஒன்று கணவன் மனைவியாக இருக்கணும். அது ராத்திரி 1 மணிக்கு இருட்டான நேரத்தை உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு போலீஸ் ராஜ்குமார். இருட்டாக இருக்குமா, என்ன வேலை உங்களுக்கு, என்ன இருட்டில் இருக்குல்ல, அது பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல, அதெல்லாம் பேசியிருக்கிறார். பேசக்கூடிய சமயத்தில் கணவன் மனைவின்னு கேட்க உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? கணவன் மனைவியாக இருக்கணும் அவசியம் கிடையாது, மற்றபடி நாங்கள் லவ்வராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்ன லிவிங் டுகெதரா? இல்லை வந்து அந்த ஆண் நபர் வந்து அந்த பொண்ணை ஓட்டிகிட்டு வந்துட்டானா, இந்த பெண்ணு வந்து அந்த ஆண் நபரை ஓட்டிகிட்டு வந்துட்டானா, இல்லை அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் புருஷனா? இதெல்லாம் பலவிதமான கேள்வி வருதா இல்லையா? இல்லை அக்கா தங்கை சொல்லிட்டு போச்சே சொல்லுங்கள். இல்லைங்க நாங்கள் வந்து நான் அக்காங்க, இவர் தம்பிங்க, இல்லை அவர் வந்து அண்ணனுங்க, நான் தங்கச்சிங்க, எதையாவது சொல்ல வேண்டியதானே? போலீஸாரை கேட்டால் சொல்லத்தாங்க வேணும். சிக்னலில் போகிறோம், பிடிக்கிறாங்க, ஹெல்மெட் இல்லை பிடிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாத்தையும் நோட்டத்தானே செய்வாங்க, இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்கக்கூடிய சமயம் கடைசியில் வண்டி வண்டியான்னு கேட்பாங்க. திருட்டு வண்டி நீ ஓட்டிகிட்டு வந்துருந்துன்னா நீ நியாயமான ஆள் தான், அது எவ்வாறு வெளிப்படுத்துவது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இல்லைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு போடுது, அதை விட்டு போட்டு இது அநாகரிகமான செயல். என்ன அப்புறம் இங்கே இருட்டாகவும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து எந்த தவறும் செய்யவில்லை, தவறு நடந்து நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்துலேயே போலீஸ் நிற்க முடியும்? தவறு நடந்து பார்த்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? இங்கே இருட்டாவில் 1 மணிங்க, மெரினா பீச்சில் 1 மணி இருட்டாக இருக்குமா இல்லையா? பளிச்சுன்னு இருக்கிறனால எப்படி இருந்தாலும் இருட்டு தானே. இரவு 1 மணிக்கு உனக்கு அங்கே என்ன வேலைங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கிறீங்கன்னா என்ன பலவிதமான கேள்வி முதல்ல கேட்ட அதே மாதிரி கேள்வி தான். அடுத்தவன் பொண்டாடி கூட்டிகிட்டு வந்தியா, அடுத்தவன் புருஷனை கூட்டிகிட்டு வந்தியா, கணவன் மனைவியாக இருந்துட்டு போக சொல்லு. சும்மா சொல்ல வேண்டிய நீங்கள் நான் கணவன் மனைவி சொல்ல வேண்டியது. கணவன் மனைவியானு கேட்டதுக்கு உனக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னா அப்போ நீ இல்லீகல் தானே. அடுத்தவன் புருஷனை கூட்டிகிட்டு வந்தியா, இல்லை வந்து அவர் வந்து அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்தாரா? இது மாதிரி பலவிதமான கேள்வி வருதுல்ல. இல்லை அக்கா தம்பிங்க அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு போட்டு போலீஸாரே பிளைன் பண்ணி இது வந்து தவறான செயல் என்ன, மற்றபடி வந்து நீங்கள் பார்த்தீங்களா, தவறு செய்ததை பார்த்தீங்களா அப்படின்னா அது என்ன கேள்வி? அது இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸார் நம்ம குறை சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்குது, கூட்டு பலாத்காரம் நடக்கிறது அப்படின்னு தாட்டு போட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சட்டத்தை திருத்திட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. காரணம் என்ன? அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான்.
இதெல்லாம் எதுக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு தான் பண்ணுறாங்க. அதையும் அந்த பெண் உணரவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இதில் வந்து ஆம்பளை பேசவே இல்லை, அமைதியாக இருந்துட்டான். அமைதியாக இருந்தால் ஆம்பளை பேசலாமல் அமைதியாக இருந்தால் அது இல்லீகல் தான் அர்த்தம். ஆமாம். இப்போ அடுத்தவன் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தானா, இல்லை இவன் வந்து அடுத்த புருஷனை கூட்டிகிட்டு வந்தாலும் அப்படிங்கிற கேள்விலாம் வருது இல்லையா? அக்கா இல்லையா, ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அண்ணன் தங்கச்சிங்க, அக்கா தம்பி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அவர் என்ன ஒன்று பண்ண போகிறாரு? அப்போ கேட்பார். இல்லை பலவிதமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதை விட்டு போட்டு பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், கற்பழிப்பு, கையை பிடிச்சி இழுக்கிறது, ஓடுறது, உடையாறது, கொலை, கண்டதுகளை லொட்டு லொசு நடந்து 1 மணிக்கு உனக்கு அங்கே என்ன வேலை? இந்த கேள்விக்கு அந்த பெண்ணால் பதில் சொல்லவே முடியல. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னா, போலீஸுங்கிற அதிகாரம் ஒன்று போதும், புரியுதா? சந்தேக கேசத்துக்கு உள்ளே போட வாய் ஏன் அவருக்கு 5 நிமிஷம் வேலை இருக்காதா? இல்லை, இந்த வகையில் பெண்கள் நிறைய தவறு செய்கிறாங்க அப்படிங்கிற நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இந்த வகையில் வந்து பெண்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தாங்க ஒரு போலீஸாரை வந்து ஹெல்ப் பண்ண முடியும். பெண்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படிங்களா? பரவாயில்லப்பா, போலீஸார் கேட்குறான், அப்போ இப்படி வேணால் கேளு. ஏங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் போலீஸா, ஒரிஜினல் போலீஸா, ஐடி கார்டை காமிங்க, உங்களுடைய ஆதார் அட்டையை காமிங்க, உங்களுடைய அந்த இதை போலீஸ் சம்மந்தப்பட்ட தஸ்தாவேஜில் காமிங்க, கேளுங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டு போட்டு இங்கே ராத்திரி இருட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாங்கள் என்ன தவறு செய்யலை, தவறு செஞ்சதை பார்த்தீங்களா அப்படின்னா இதெல்லாம் லைட் அடித்தா பார்த்துட்டு இருக்க முடியும். ரோந்து வர்றாங்க என்பது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஒரு போலீஸார் வந்து ஒரு தெருவுக்குள்ளே அடிக்கடி ரோந்து வர்றாங்கனால அங்கே திருட்டு பையன் வரமாட்டான், ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் தான். வர்றதே பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனை போலீஸார் வந்து அங்கங்கே நின்றுக்கிட்டு அப்படியே உட்காந்து ஓபி அடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. மற்றபடி அவங்களுடைய வேலை இல்லை, அங்கங்கே உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி போலீஸார்லாம் வந்து மெரினா கடற்கரை இந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய போலீஸார் கமிஷனர் அருணுடைய ஏற்பாட்டின் வெளிப்பாடாக ஃபஸ்ட் கிளாஸாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது. போலீஸார் ஒரு கமிஷனர் அருண் வந்ததுக்கு பின்னால் ஃபுல்லாக பாதுகாப்பாக இருந்துட்டு அங்கே ஏகப்பட்டது கஞ்சா பிரச்சனை, மற்ற சோன்ஸ் எல்லாத்தையும் லபக்குன்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே ஸ்பீடாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்பு குறிப்பாங்க. அதாவது முள்ளு மேலே சேலை விழுந்தாலும், சேலை மேலே விழுந்தாலும், முள் விழுந்தாலும் சேலைக்கு தாங்க சேதாரம். அதை ஏன் பெண்கள் உணரவில்லை? இந்த மாதிரி கேட்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும்? போலீஸாருக்கு வந்து அது மனசுக்கு உடஞ்சி போயிருமில்ல, அடப்போடா எங்கே போனால் நமக்கு என்ன, எப்படி இருந்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் ஆகணும், அப்போ நம்ம வச்சுக்கலாம் கச்சேரியை, முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி தான் 6 மாதம் மேலே மெக்கானிக் அந்த மாதிரி தான் காட்டு போட்டு தெக்கால வடக்கில் என்னத்தை கிழிச்சிட்டார் அவர். அப்புறம் உடனே மன்னிப்பு கடிதம், ஃபுல் போதை, அந்த பொம்பளையும் போதை, அந்த மெக்கானிக்கு போதை, ஃபுல் போதை. அப்புறம் மன்னிப்பு சொல்லி போட்டு வீடியோ போடுறேன். எதுக்கு போடணும் நீங்கள்? அது ஆரம்பத்தில் சரிங்க சார் போயிடுறேன் சார் கொஞ்சம் போதை சார், கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஏன்னா யாருப்பா? ஆமாம் சார் கொஞ்சம் பார்த்து சார் தள்ளிட்டு வந்திருக்கேன் சார், கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணு சார். போலீஸாரே யோ போயா போட்டு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுற போலீஸாக இருக்கிறாங்க. போயா போட்டு வண்டியில் உட்கார வச்சு எறா வண்டியை இது போட்டு தள்ளி விட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு பல போலீஸார் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ இதை வந்து பெண்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமாம், இல்லை பெண்கள் பயன்படுத்தி கூட பெண்கள் நிறைய தவறு செய்கிறார்கள். ஆமாம், தவறு செஞ்சதுக்கு பின்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ணுறது? போலீஸ் என்ன கேட்பாங்க? இதுக்கு மேலே எங்கே போயிருந்தேன்னு கேட்பாங்க. அப்புறம் பார்ப்பாங்க, நீங்கள் ஒன்று எங்கேயோ மெரினாவில் பார்த்த மாதிரி இருக்க பிடிச்சிக்குவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்களே தவறு செய்கிறீங்களா அப்படிங்கிற இதில் தூண்டுதல் இருக்குது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பேசவே இல்லை, பெண் மட்டும்தான் பேசுகிறான். அப்போ என்ன ஆகுது? பெண் இதுக்கு துணை போகிறாள் தவறுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் விஷயம் உட்காருது. அப்போ பெண்கள் தான் தவறு செய்கிறீங்க. ஆமாம், ஆண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அப்புறமா போலீஸாருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ல. அப்போ தான் அவங்க வந்து ஒரு காவல் புரிய முடியும், நமக்கு ஒரு பிரச்சனைனா துணைக்கு வர முடியும். நீ அவங்களே வந்து கேள்வி கேட்டு உட்காந்துருந்தா அவங்களுக்கு தான் கேள்வி கேட்க உரிமை இருக்குது, நீ கேள்வி கேளு. ஆமாம், நீ ஒரிஜினல் போலீஸான்னு கேள்வி கேளு, போலி போலீஸான்னு கேள்வி கேளு. அது மாதிரி சம்பவம் நடக்குது. அதை விட்டு போட்டு நாங்கள் ஒன்றுமே பண்ணலை நீ பார்த்தியான்னு கேட்டால், எப்படி பார்த்தாலும் இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் முடிஞ்சு போச்சு. அது இல்லை, ஒன்று குடும்பம் சம்மந்தப்பட்டவங்க, மற்றபடி ரைட்டு கணவன் மனைவி இல்லை, மற்ற யாருமே இல்லை. அப்போ நீங்கள் யார் நீங்கள்? 1 மணிக்கு உங்களுக்கு என்னங்கிற வேலை? நான் போலீஸை விசாரித்து விடாதீங்க. இந்த பெண்ணை வந்து கட்டாயமாக வந்து கைது பண்ணி, போலீஸாரை அநாகரிகமாக பேசியதுக்கு கைது பண்ணி கட்டாயமாக அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆமாம், அந்த பெண்ணோடு கூட வந்த அந்த ஆண் யார் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் போலீஸார். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.